Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? If you are someone who thinks coffee and books are something very important in your life and it plays an important role and it's your comfort factor அப்படின்னா I think you have reached the right place. Welcome to my channel, Rant with Rashmi. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம லைஃப் இஸ் வாட் யூ மேக் இட் புக்கோட ஒரு சம்மரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட வெல் நோன் இந்தியன் ஆத்தர் என்னோட ஆத்தர் பிரீத்தி ஷெனாய் மேம் வந்து எழுதின ஒரு புக்கு தான். ஸோ ஒரு புக் ஈவன் நான் போனப்போ எந்த ஒரு புக் வந்து உங்கள் லைஃபோட நீங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போ மேம் சொன்ன ஒரு புக்கு தான். ஸோ அங்கேயே இந்த புக்கை யோசிக்காமல் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மேம் கிட்ட வந்து சைனும் வாங்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். ஸோ இந்த புக் வந்து எனக்கு ஆக்சுவலாக ரைட் மூமெண்ட்டில் வந்துட்டு கையில் வந்ததுன்னு சொல்லலாம். அதே சமயம் வந்து நான் ரைட்டான டைமில் இந்த புக்கை நான் வந்து படித்தேன்னு சொல்லலாம். ஒரு சில நிறையா விஷயங்கள் வந்து என்னால் அது வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஒன் ஸ்டோரி லைனில் சொல்லணும் அப்படின்னா, திஸ் புக் இஸ் ஆல் அபவுட் ஹோப், லவ், டிட்டர்மினேஷன் அண்ட் வாட் நாட். அப்போ நம்மளுக்குன்னு ஒரு டெஸ்டினி வந்துட்டு லைஃப்பில் இருக்குது. அந்த டெஸ்டினி வந்து ஒரு ட்ராஜடியாக மாறும் பொழுது அதிலிருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்டு உள்ள ஒரு குட்டி புக்கு தான். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ் புக். நான் ஒன் டேயில் படித்து முடித்தேன். இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி புக். அந்த பிரீத்தி ஷெனாய் மேம் பற்றி சொல்லவே வேணாம். அவங்களோட ரைட்டிங் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா புக்குமே ஒன் டேயில் படித்து முடிக்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாகவும் ரொம்ப ஒரு ஹார்ட் எப்படி சொல்கிறது, நிறையா பொண்ணுங்களால் வந்து நிறைய ரிலேட் பண்ண முடியும். ஸோ ஐ ஜஸ்ட் லவ் ஹர். ஸோ இந்த புக்கு இதை பற்றி தான். ஸோ ஸ்டோரி பிளாட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அன்கிதான்னு ஒரு பொண்ணு, ஏர்லி 20s இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவள் லைஃப்பில் எல்லாமே இருக்குது. ஸோ அவளுக்கு இல்லாத விஷயங்களே இல்லை. அழகு, அறிவுன்னு எல்லாமே இருக்குது. பட் ஒரு சுச்சுவேஷனில் அவளை வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்ஸ்டியூட்டில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய பொண்ணு எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணணும், எதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அந்த பொண்ணு அதிலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தாலாம் இல்லையா, இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறத பற்றி தான் இந்த ஒரு புக்கு. ஸோ இந்த சினாப்சிஸ், இந்த பிளாட்டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மேம் வந்து அவங்க வாயால் ரெக்கமெண்ட் பண்ண புக்கு, அவங்களுக்கு பிடிச்ச புக்குன்னு சொல்லி எப்படி நான் படிக்காமல் இருப்பேன். ஸோ டக்குன்னு வந்து படித்தேன். இது வந்து செகண்ட் டைம் நான் வந்து ரீரெட் பண்ணேன். இந்த புக்கு வந்து ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி நான் படித்து முடிச்சது. பட் இப்போ வந்து நான் அகெயின் வந்து நான் ரீரெட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வித் எனி ஃபர்தர் டிலே நம்ம சம்மரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அன்கிதா தான் வந்து இந்த ஸ்டோரியோட ஹீரோயின். ஸோ அன்கிதாவை பற்றி தான் இந்த ஸ்டோரி ஃபுல் ஸ்டோரியுமே ரிவால்வ் ஆகுது. ஸோ அன்கிதா வந்துட்டு ஒரு ஏர்லி 20s இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ அவள் பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருப்பான்னா, ஒருத்தவங்க அவளை பார்த்தாங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு பொண்ணு. ஸோ நல்ல ஒரு ஸ்லிம்மாக, ஃபேராக, அது ஈஸி டு கிராப் சம்ஒன்ஸ் அட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகாக ரொம்ப க்யூட்டான ஒரு பொண்ணு அன்கிதா. ஸோ அழகு மட்டும் இல்லை, பயங்கர இன்டெலிஜென்ட்டும் கூட. நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு. எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருக்கட்டும், கோ கரிக்குலர் எல்லாத்துலேயும் வந்து அன்கிதா வந்து டாப் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு. ஸோ எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அன்கிதா வந்து காலேஜ்காண்டி வந்துட்டு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. வீட்டில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸ்கூல் டைமில் வந்து அன்கிதாவுக்கு வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு பர்சன் வந்து வைபவ். ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் காலேஜ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அன்கிதா வீட்டில் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லையா. ஸோ வைபவ்ங்கிற பையன் வந்து ஐஐடியில் வந்துட்டு பிளேஸ் ஆகிறான். அவன் வந்து செப்பரேட்டாக மூவ் ஆன் ஆகிட்டு அவன் காலேஜில் சேர்ந்துறான். இவங்க வீட்டில் ரொம்ப கன்சர்வேட்டிவ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்றனால அன்கிதா பற்றி ரொம்ப யோசிச்சு அவரோட சேஃப்டி ரீசன்ஸ்க்காண்டி வந்துட்டு செயின்ட் ஆக்னஸ் அப்படிங்கிற ஒரு உமன்ஸ் காலேஜில் கொண்டு போய் வந்து சேர்க்குறாங்க. ஸோ 2 பேரோட வேஸும் வந்து செப்பரேட் ஆகிடுது. பட் ஸ்டில் வந்து வைபவ் கிட்ட வந்து வீட்டுக்கு தெரியாமல் கால் பேசுவான், வீட்டுக்கு தெரியும். பட் ஸ்டில் வந்து அந்த பசங்க கூட பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஹோல்டு இருக்கும்ல, அந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு அவங்க டேடி வந்து வாக்கிங் போகிறப்ப வீட்டில் ஆள் இல்லாதப்போ வைபவ்கிட்ட காலில் பேசுகிறது. 2 பேரும் ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஸ் டு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அன்கிதா வந்து லெட்டர்ஸ் வந்து அனுப்புறது, அங்கே வைபவ் வந்து இவளுக்கு வந்து லெட்டர்ஸ் எழுதுறது. ஏன்னா 2 பேர் சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் வந்து டவுட் வராது. பட் ஃபோன் கால்லாம் நம்ம பேசும்போது கண்டிப்பாக வந்து வீட்டில் டவுட் வரும்ல. ஸோ அதனால் வந்து ஆள் இல்லாத டைமில் வந்து வைபவ்கிட்ட பேசுகிறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கு. 2 பேரும் காலேஜில் வந்து பிஸி ஆகிடுறாங்க. பட் ஸ்டில் வந்து கான்டாக்டில் தான் இருக்காங்க. என்னதான் வந்து அன்கிதாக்கு வந்து அழகு, அறிவு எல்லாம் இருந்தாலும் உமன்ஸ் காலேஜ் சொல்லவா வேணும். நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் இல்லையா.
தன்னோட ஸ்பாட்டை நமக்கான ஐடென்டிட்டியை வந்து நம்ம வந்து ஒரு செட் பண்ணணும், நமக்கான ஒரு பிளேஸை வந்து நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து நிறையா கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து தனித்துவமாக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணு உமன்ஸ் காலேஜு சொல்லவா வேணும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து அவள் வந்து தனித்துவமாக இருக்கணும். நிறையா விஷயங்கள் வந்து அவள் வந்து அச்சீவ் பண்ணுறா. கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், படிப்புலையாக இருக்கட்டும், ஒரு எம்சி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமாக யூ நேம் இட் ஷி ஹேஸ் இட், ஷி ஒன் இட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்குது. அன்கிதானா இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோல் காலேஜ்க்கே வந்துட்டு இவளை பற்றி ஒரு நல்ல ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் ஆகுது. அப்போது ஒரு நாள் வந்து உமன்ஸ் காலேஜில் ஸோ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அந்த கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டீஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி உங்கள் காலேஜில் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது. அதில் வந்து அன்கிதாவும் ஒன் ஆஃப் த ஆர்கனைசிங் மெம்பராக வந்துட்டு இருக்கா. ஸோ அன்கிதாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, அபிஷேக். பேரும் வந்து அந்த கல்ச்சுரல்ஸில் வந்து அபிஷேக்கும் அன்கிதாவும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அபிக்கு வந்து எப்படின்னா அன்கிதா வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ ரொம்ப அது அழகில் மயங்கிறது எப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து அபி வந்து அன்கிதாவை பார்த்து அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகிட்டான். சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வந்து அவன் அழகில் மயங்கிடுறான். உடனே வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசுகிறாங்க. அன்கிதாவுமே என்னன்னா என்ன அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம்ல, புதுசாக ஒரு பையன் பேசுகிறான்னா அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் எவென்ச்சுவலி என்ன ஆகுது அப்படின்னா அபி வந்து அன்கிதா கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். பட் அன்கிதா வந்து சொல்லிடுறான், எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, நான் அவன் கூட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியும் அபி வந்து பரவாயில்ல, பிரேக்கப் ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பிளேஸில் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ரேஸியாக வந்து அன்கிதா வந்து லவ் பண்ணுறான். அன்கிதா வந்து அபி வந்து தன்னை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சும் ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன்லேயே வச்சுருக்கா, ஃப்ரெண்டாகவே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அன்கிதா வந்து அபி வீட்டுக்கு போகிறா. அபியோட ஃபேமிலி விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு அபி கூட இன்னும் க்ளோஸாக இருக்கா. கூட வந்து இவ கான்வர்சேஷன்ஸ் வந்து கம்மியாகுது, அபி கூட இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. இன்னும் 2 பேரும் வந்து க்ளோஸ் ஆகிறாங்க. அன்கிதாக்கு வந்து அபியை ரொம்ப பிடிச்சி போயிடுது. 2 பேரும் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, லவ் ட்ராக்கும் போயிட்டுருக்கு, காலேஜும் வந்து பண்ணிகிட்ருக்கு. அதாவது அந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸ்கூல் படிக்கும்போதாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கும்போதாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அன்கிதாக்கு எப்படின்னா பாம்பேயில் வந்து ஒரு ரெப்யூட்டடான ஒரு காலேஜில் வந்து படிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ட்ரீம். ஸோ அந்த ட்ரீம் வந்து சீக்கிரமே கைக்குடி வருது. அந்த பேச்சுலர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயில் வந்து இவ ஆசைப்பட்ட காலேஜ்லேயும் இவளுக்கு சீட்டு கிடச்சிருது. இதை வந்து ஹாப்பியாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட வந்து போய் சொல்கிறா. அபி என்ன சொல்கிறான், இல்லை நீ வந்து ரொம்ப மண்டையாக வந்துட்டு பேசுகிற, என்னை விட்டுட்டு நீ எப்படி வந்து பாம்பேக்கு போவ, இப்போ நான் என்ன ஆவேன், நம்ம லவ் என்ன ஆகும், லாங் டிஸ்டன்ஸ்லாம் ஒத்துக்க நம்மளுக்கு கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் வந்து போகுது. அன்கிதா சொல்கிறாங்க, நீ ஒரு எமோஷ்னல் ஃபுல்லாக இருக்க, என்னோட ட்ரீமே இதுதான், நான் வந்து லைஃப்பில் வந்து நான் குட்டியிலேருந்து நான் ஆசைப்பட்டது இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான். அந்த விஷயம் வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க்னால அது என்கிட்ட கைக்கூடி வருது. இந்த சமயம் வந்து நான் எப்படி வந்துட்டு நான் அதை விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் ஆகுது. கடைசியில் வந்துட்டு நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இவங்க அன்கிதாவோட டேடிக்கும் அப்படின்னா பாம்பேக்கு வந்து அவரோட ஒர்க் நிமித்தமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி ஹோல் ஃபேமிலியே வந்து பாம்பேக்கு வந்துட்டு போகிறாங்க. இவ போய் அடுத்த ஒரு 2nd டேலையோ 3rd டேலையோ நியூஸ் வருது, இந்த மாதிரி வந்து அபி வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்து போடுறாங்க. ஓவர் ஆல்கஹால் கன்சப்ஷன், சூசைடு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து வருது. இவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில. தன்னோட லைஃப்பில் அவன் அந்த பொண்ணு லவ் பண்ண ஒரு பர்சன், தான் விரும்பின ஒரு பர்சன் இந்த மாதிரி கெரியருக்காண்டி நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம், அப்படி அவனை விட்டுட்டு நம்ம வந்ததுனால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறத வந்து இவளால் அக்செப்ட் பண்ண முடியல. அதுலேருந்து வெளியே வரவும் முடியல. இவளுக்கு தெரியும் அது வந்து ஆல்கஹால் கன்சப்ஷன் கிடையாது, அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். அதுவும் இவ வந்து பிரேக்கப் பண்ணிவிட்டு விட்டுட்டு போனால அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது இவளுக்கு தெரியும், அவளோட மனசாட்சிக்கு தெரியும். சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது, அதை போய் ஷேரும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது யாருக்குமே தெரியாது.
ஸோ அட் சம் பாயிண்ட் வந்துட்டு அவள் வந்துட்டு ஊருக்கு வரும்போது அவங்க அபியோட தாத்தா, அதாவது வீட்டுக்கு போகும்போது அவங்க தாத்தா கூட வந்து தாத்தாக்கு தெரியும், அபியோட தாத்தாக்கு தெரியும் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சொல்லுவார் இந்த மாதிரி மலையாளத்தில் வந்துட்டு ஒரு வேர்ட் சொல்லுவார், அது மாதிரி நெவர் பி லிட்டில் லவ் அப்படின்னு. அது எனக்கு மலையாளத்தில் அது வந்து அந்த வேர்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. அது மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் ரொம்ப உடஞ்சி போவா. ஸோ அதுலேருந்து எப்படி அந்த ட்ராஜடியிலேருந்து வெளியில் வர்றதுன்னு இவளுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப புக்ஸ்குள்ளே போயிடுவாள். எப்போ பார்த்தாலும் படிக்கிறது, அதில் வந்து நிறையா முன்னாடியை விட ஆல்ரெடி ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு தான். எந்த அளவுக்குன்னா கண்ணு கீழே வந்து குழி விழுந்து ஒரு அழகான பொண்ணு மெலிஞ்சு ரொம்ப சிக்கானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யாருக்கிட்டையும் பேசாமல் ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ளே அந்த பொண்ணு போயிடுவாள். போனதுக்கப்புறம் புக்ஸு அந்த ஒரு இருட்டான ஒரு ரூமு அழுகிறது இப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஒரு நாள் இவங்க வீடை வந்து க்ளீன் பண்ணுறப்போ, இந்த ரூமை க்ளீன் பண்ணுறப்போ அன்கிதாவோட அம்மாவுக்கு வந்து வைபவுக்கு எழுதின லெட்டர்ஸும் அதே மாதிரி வந்து சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும் ஒரு லெட்டர். அதை நான் சொல்ல விரும்பல, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னா படிக்கிறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ வைபவுக்கு எழுதின லெட்டரும் அபிக்கு எழுதின லெட்டர்ஸாக இருக்கட்டும், அந்த இதெல்லாம் வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்க அம்மாட்ட வந்து மாட்டிக்கிறோம். ஸோ இவங்க தான் டிப்பிக்கல் சவுத் இந்தியன் ஃபேமிலி, நம்மளுக்கு என்ன இதெல்லாம் கேட்குறதெல்லாம் கிடையாது. அடுத்தவன் பிடிச்சோன்னா நம்ம காவுன்னு கண்ட மெனிக்கு வார்த்தைகளை விட்டு கத்தி அவளை இன்னும் கூட கொஞ்சம் வந்து ஹர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து சொல்லிடுவா இந்த மாதிரி வந்து அந்த பையன் உயிரோட கிடையாது, அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறதையும் வந்து ரிவீல் பண்ணிடுவான். இதுக்கப்புறம் வந்து இன்னும் அவள் ஸ்டேட் வந்து அட்லீஸ்ட் ஒரு வீட்டோட சப்போர்ட்டாவது நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே அங்கே தான் தப்பு பண்ணுவாங்க. நம்ம பொண்ணு தப்பு பண்ணிடுச்சுன்னா நம்ம அதை கண்டிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து கூட கொஞ்சம் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொட்டெக்ஷனுங்கிற பேரில் வந்துட்டு நம்மளை ரொம்ப ரொம்ப இது பண்ணுவாங்க. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பொண்ணுங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது ஆல்ரெடி ஒரு ட்ராஜடியிலேருந்து அந்த பொண்ணால் வெளியே வர முடியல. தன்னை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதில் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ரொம்ப டவுன் ஆகியிருக்கா. கூட கொஞ்சம் இந்த விஷயமும் ரொம்ப ட்ரிகர் பண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, கடைசியில் சூசைட் அட்டம் பண்ணுறா. சூசைட் அட்டம் பண்ணும்போது அவங்க அப்பா எதேர்ச்சியாக வந்து காப்பாற்றிடுறாங்க அன்கிதாவை. ஒரு வழியாக காப்பாற்றி அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணுங்க வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் எமோஷ்னல் சப்போர்ட்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே நிம்ஹன்ஸ்ன்னு சொல்லி ஒரு இருக்குது. ஆக்சுவலாக நான் ப்ரெக்னன்சி டைமில் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் வந்து ஜெய்நகரில் இருந்தது. ஸோ ஜெய்நகர் போகும்போது அந்த ரோடு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து மெட்ரோ ஃபுல்லாக கட்டிகிட்டு இருந்ததுனால டேக் டைவர்ஷன் சொல்லி அந்த ரோடு வந்துட்டு ஊடலை எங்கேயோ போன டைம் பார்த்தா ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ஏரியா, அவ்வளோ பெரிய ஏரியா, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். என்னடா அந்த ஹாஸ்பிட்டல் போய் இவ்வளோ பெருசாக ஒரு ஊர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலு நிறைய கூட்டமும் இருந்தது. அதே சமயம் வந்து அது பார்க்குறதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை. அது ஏதோ பெரிய ஒரு பேலஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த போகிறோம் ஆட்டோவில் போகிறோம், அந்த முக்கு திரும்புகிற வரைக்கும் ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட் ஏரியாவே அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் இருந்தது. எனக்கு அப்போயே ஷாக்கு. நான் அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். அடுத்த ஒரு 1 மந்த்தில் ஐ ஹேவ் எண்டட் அப் வித் திஸ் புக். பட் கன்சீவாக இருந்தனால இந்த மாதிரி ஒரு எமோஷனல் புக் படிக்க வேணாம்னு சொல்லி பெண்டிங்கில் வச்சு பாப்பா பிறந்து ஒரு 1 இயர் கழித்து தான் அந்த புக்கை நான் எடுத்து படிக்கவே செஞ்சேன். ஸோ அது என்னவோ தெரியல, அந்த ரைட் புக் லேண்ட் அட் த ரைட் டைம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்குற அடுத்த கொஞ்ச நாள்லேயே இந்த புக் என் கைக்கு வருது. ஸோ சம்ஹவ் புக்ஸ் சூஸஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த புக்கை நான் ரொம்ப வருஷமாக நான் 2 இயர்ஸாக நான் அந்த புக்கை பற்றி பேசணும், வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். பட் சம்ஹவ் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்து இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி நம்ம அந்த புக்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த புக்கை வந்து எடுத்து நான் இன்றைக்கி சம்மரி கொடுக்குறேன். வந்து ரெக்கவரிக்காண்டி வந்து அந்த நிமன்ஸில் அந்த மென்டல் ஹெல்த் இன்ஸ்டியூட்டில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கேயும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு வந்து அவள் வந்து மீட் பண்ணுறா. கூட அவளுக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிடைக்கிறாங்க. ஸோ வந்து அதிலிருந்து அவளை ரெக்கவர் ஆனாலா இல்லை வேர்சன் ஆனாலா, இப்போ அன்கிதா லைஃப்பில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எல்லாம் ஓகேவா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. நான் நிறையா சின்ன முக்கியமான டீட்டெயிலெலாம் நான் வந்து நிறையா மிஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ரீடர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணும்.
அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து ரீட் பண்ணும்போது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறனால நான் வந்து நிறையா ப்ளாட்ஸ், நிறையா குட்டி குட்டி விஷயங்கள் வந்து வேணும்னே தான் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி கண்டிப்பாக அந்த புக்கு ரீட் பண்ணுங்கள். ஃபுல் ரிவ்யூ நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கூட நீங்கள் தயவுசெய்து இந்த புக்கு வந்து ஒரு டைம் வந்து படிங்க. ஒரு குட் ஃபீல் கொடுக்கும். குட் ஃபீலுங்கிறத தாண்டி ஒரு லைஃப் லெசன் மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். நத்திங் இஸ் அன் எண்ட் அப்படின்ற சேஞ்சஸ் சம்திங் விச் டசன்ட் சேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு ஸ்டோரி வந்து நம்மளுக்கு வந்து லவ், அந்த கம்பேஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோப், டிட்டர்மினேஷன், நிறையா விஷயங்களை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷனாக இருக்கட்டும், இல்லை நிறையா விஷயங்கள், எம்பத்தி, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை வந்து அழகாக வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த புக் வந்து பிடிச்சிருக்கு. பேசிக்கலி எனக்கு ஃபிக்ஷன் புக்ஸ் மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஸ்டில் வந்து எனக்கு பிரீத்தி ஷெனாய் புக்ஸ் மேலே வந்துட்டு ரொம்ப க்ரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆத்தரோட ரைட்டிங்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருனாலும் எடுத்து எப்போனாலும் நம்ம படிக்கலாம், புரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புக்கே நான் வாழ்க்கையில் தொட்டதில்லை அப்படின்னாலும் யூ கேன் ஸ்டார்ட் வித் பிரீத்தி ஷெனாய் புக்ஸ். அண்ட் எல்லா உமனும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பிரீத்தி ஷெனாய் மேமோட புக்ஸோட ரிலேட் பண்ண முடியும். எந்த புக்காக இருந்தாலும், வாட் எவர் என்ன புக்காக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பொண்ணை பற்றி அவங்க அந்த நரேஷன் வருது அப்படின்னா அந்த நரேஷனில் அந்த பொண்ணோட கேரக்டர்லேயோ ஏதோ சம்திங் வந்து அந்த பொண்ணோட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு அன்கிதா வந்து அப்படி தான். எனக்கு அன்கிதா வந்து பர்சனலி இட்ஸ் லைக் க்ளோஸ் டு மை ஹார்ட். அது பப்ளிக் ஃபோரமில் சொன்னால் வந்து அது எப்படி கரெக்டாக இருக்கும் தெரியல. பட் ஐ லைக் திஸ் கேரக்டர் ஸோ மச். அண்ட் தட்ஸ் இட். ஸோ உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த புக் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? உங்களோட தாட்ஸ் இருக்குது, எப்படி இருந்தது? இல்லை என்னோடய வியூ பாயிண்ட் மாதிரி தான் உங்களுக்கும் உங்களோட தாட்ஸ் வந்து இருந்ததா அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். ஹாப்பி ரீடிங். லவ் யூ ஆல்.